ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா. காலையிலே ஆலு பராத்தா செஞ்சுருந்தேன். அதோட ஸ்டஃபிங் கொஞ்சம் மீதமாயிடுச்சு. சரி, அதை வச்சு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டு சாப்பாட்டில் இதை கொடுத்தோன்னா காலையில் வச்சதே நைட்டு கொடுக்குறீங்கன்னு ரொம்ப சலிப்பாங்க பசங்க. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்விட்ச் தான் பண்ணியிருந்தேன். ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே இந்த ஸ்டஃபிங்கை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிரெட் வச்சு லைட்டாக பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி. நீங்கள் நெய் அல்லது ஆயில் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் கூட சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மைனஸ் சீஸ் இந்த மாதிரி எதுவுமே தடவலை, அப்படியே தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் காலையில் மசாலாலேயே நல்லா காரசாரமாக செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறனால சாண்ட்விச் சூப்பராக இருந்தது. சாண்ட்விச்சுன்னு தனியாக செய்கிறப்ப கூட இவ்வளோ டேஸ்ட் வரல, சூப்பராகவே இருந்தது. இது கூட ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு ஈவினிங் ஸ்நாக்காக முடிச்சாச்சு. டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் வச்ச சாம்பார் இருந்தது, தோசைமாவும் இருந்தது. சரின்னு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சிம்பிளாக டின்னரையுமே முடிச்சுட்டு கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு கடைசியாக ஒரு லெமன் வாட்டர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.